வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அம்மா சுயமாக சம்பாதித்து வாங்கின ஒரு சொத்தை அம்மாவுக்கு பல வாரிசுகள் இருக்கும்போது அதில் ஒரு வாரிசுக்கு மட்டும் அம்மா வாங்கின அந்த சொத்தை கிரயம் பண்ணி வைப்பதற்கு அம்மாவுக்கு சட்டப்படி உரிமை இருக்கா, உரிமை இல்லையா, மற்ற வாரிசுகள் அந்த சொத்தில் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியும், எப்போதெல்லாம் உரிமை கோர முடியாது என்று நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக அம்மா வாங்கின அந்த சொத்தை அம்மாவுக்கு பல வாரிசுகள் இருக்காங்க. அதில் ஒரு வாரிசுக்கு மட்டும் அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை கிரயம் கொடுத்துட்றாங்க. அப்படி கிரயம் கொடுத்த அந்த சொத்து சட்டப்படி செல்லுமா செல்லாதா, மற்ற வாரிசுகள் அந்த சொத்தில் போயிட்டு உரிமை எப்போது கோர முடியும், எப்போதெல்லாம் கோர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். அதாவது 16/7/2025 அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு முன் தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவர் இங்கே அம்மாவாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அம்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஏ என்பவர் கடந்த 28/7/1973ஆம் ஆண்டு ஒரு சொத்தை கிரயமாக வாங்குறாரு. அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த அம்மா பேரில் தான் பதிவாயிருக்கு. அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக இருக்கிறது. ஆனால் அந்த அம்மாவுக்கு சட்டப்படியான வாரிசுகள் 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. அடுத்து 2வது மகன் உள்ளூரில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா முழுக்க முழுக்க அந்த இளைய மகனுடைய பாதுகாப்பில் தான் வாழ்ந்து வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த இளைய மகன் தான் பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஆனால் அம்மா கடந்த 1973ஆம் ஆண்டு கிரயமாக பெற்ற அந்த சொத்தை மூத்த மகனால், அதாவது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அந்த மூத்த மகன் அவருடைய பெயரில் கடந்த 24/9/2013ஆம் ஆண்டு கிரயமாக வாங்கிறார். அதாவது அம்மா உயிரோடு இருக்கும்போது அம்மா வாங்கின அந்த சொத்தை அந்த மூத்த மகன் அவருடைய பெயரில் கிரயமாக வாங்கிறாரு. அப்படி கிரயமாக பெற்றதுக்கு பிறகு இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கக்கூடிய பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, புலப்படம், இது எல்லாத்தையுமே அந்த மூத்த மகன் பெயரில் மாற்றிக்கிட்டு அந்த மூத்த மகன்னா அந்த சொத்தை தற்போது சட்டப்படி அனுபவித்து வரக்கூடிய நபராக இருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவருடைய இறப்புக்கு பிறகு இந்த மூத்த மகனுக்கும் அவருடன் உடன் பிறந்த இளைய சகோதரருக்கும் 2 பேருக்கும் பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அம்மா உயிரோடு இருக்கும்போது வாங்கின சொத்தில் எனக்கும் சரி பாதியாக பங்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இளைய மகன் ஒரு காரணத்தை காட்டி இந்த மூத்த மகனோட சண்டைக்கு போகிறாரு. அந்த மூத்த மகன் என்னென்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை நான் பணம் கொடுத்து கிரயமாக வாங்கிட்டேன். அந்த சொத்தானது முழுக்க முழுக்க எனக்குத்தான் உரிமை இருக்குது, உனக்கு அந்த சொத்தில் உரிமை இல்லை அப்படிங்கிறத 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதமாக ஏற்படுது. பிறகு இந்த 2 பேருக்கும் ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தை சரி செய்வதற்காக இந்த மூத்த மகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கை பதிவு பண்ணுறாரு. அந்த வழக்கில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, அம்மா வாங்கின அந்த சொத்தை நான் கடந்த 27/9/2013ஆம் ஆண்டு என்னுடைய பெயரில் கிரயமாக வாங்கியிருக்கேன். அந்த சொத்தை பொறுத்தவரை எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்கிறது. அந்த சொத்தில் என்னுடன் உடன் பிறந்த சகோதரனுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி சம்மந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு பண்ணுறாரு. முழுக்க முழுக்க அந்த சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களும் என்னுடைய பெயரில் தான் இருக்குது. அந்த சொத்தை இன்றைய வரை நான் தான் அதனுடைய சொத்தை என்னுடைய அனுபவத்தில் வச்சுருக்கேன். நான் தான் அந்த இடத்துல விவசாயம், அதாவது நெல், வாழை இது போன்ற பயிர்களை பயிரிட்டு நான் தான் அந்த சொத்தை விவசாயம் பண்ணிட்டு வரேன். அதனால் அந்த சொத்தில் என்னுடன் உடன் பிறந்த சகோதரனுக்கு எந்த ஒரு பாத்தியம் இல்லை என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு பண்ணுறாரு. அடுத்து இந்த மனுதாரர் பதிவு செய்த அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து கீழமை நீதிமன்றத்தில் விசாரணையை தொடங்குறாங்க. அந்த விசாரணையின் போது எதிர் மனுதாரராக வரக்கூடிய இவருடன் உடன் பிறந்த சகோதரன் கொடுத்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா,
கடந்த 1973ஆம் ஆண்டு என்னுடைய தாயுடைய சுய சம்பாத்தியத்தில் தான் அந்த சொத்தை வந்து வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின அந்த சொத்தில் எனக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல் பாயிண்டாக வைக்கிறாரு. இரண்டாவது பாயிண்டில் வந்து என்னுடைய அண்ணன் வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டில் வசித்து வந்தார். நான் தான் என்னுடைய தாயை வந்து என்னுடைய அரவணைப்பில் வந்து பார்த்துக்கிட்டேன். தாய்க்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் தான் செய்து வைத்தேன். அதனால் தாயுடைய சொத்தில் எனக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து இரண்டாவது பாயிண்டாக வைக்கிறாரு. மூணாவது பாயிண்டில் என்ன சொல்ல வராருன்னு கேட்டால், எனக்கு தெரியாமல் என்னுடைய தாயை ஏமாற்றி என்னுடைய அண்ணன் வந்து அந்த சொத்தை வந்து தாய்க்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து என்னுடைய அண்ணன் வந்து கடந்த 24/9/2013ஆம் ஆண்டு கிரயமாக வாங்கியிருக்காரு. கிரயமாக வாங்கின அந்த சொத்தை வந்து தற்போது வரை நான் தான் அந்த சொத்தை வந்து அனுபவம் பண்ணுறேன். அதனால் அந்த சொத்து வந்து முழுக்க முழுக்க எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக அறிவிங்க அப்படின்னு சொல்லி மூணாவது பாயிண்டாக வைக்கிறாரு. அப்படி அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து எனக்கு தெரியாமல் அம்மாவிடமிருந்து என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் வந்து கடந்த 24/9/2013ஆம் ஆண்டு கிரயமாக வாங்கியிருக்காரு. அப்படி கிரயமாக வாங்கினதுக்கான கைமாறுதல் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்கலை அப்படிங்கிறத சொல்லி அந்த சொத்து வந்து முழுக்க முழுக்க ஏமாற்றி மோசடியாக வாங்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை வந்து நிரந்தரமாக தடை செய்யுங்க, அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாலாவது பாயிண்டாக வைக்கிறாரு. முழுக்க முழுக்க அந்த சொத்தானது என்னுடைய அம்மாவை வந்து ஏமாற்றி கையெழுத்து இல்லாமல் கைரேகையை மட்டும் வாங்கி அந்த சொத்தை வந்து என்னுடைய அண்ணன் வந்து அபகரிச்சிருக்காரு. அந்த சொத்து வந்து முழுக்க முழுக்க செல்லாது என்று சட்டப்படி நீங்கள் வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எதிர்மனுதாரராக வரக்கூடிய அவருடைய சகோதரர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த 2 பேருடைய வாதங்களையும் விசாரணை செய்த அந்த கீழமை நீதிமன்றம் வந்து இறுதியில் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த சொத்தானது கடந்த 28/7/1973ஆம் ஆண்டு இந்த அம்மாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கிறது. அப்படி சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த சொத்தை பொறுத்தவரை அம்மா உயிரோடு இருக்கும்போது அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கோ அல்லது மூன்றாவது நபருக்கோ எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்க அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய மூத்த மகனுக்கு கடந்த 24/9/2013ஆம் ஆண்டு கிரயமாக அந்த சொத்தை வந்து இவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்படி கிரயமாக பெற்றதற்கான கைமாறுதலை நிரூபிக்க வேண்டியது இந்த அம்மாவுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கே தவிர அவருடன் உடன் பிறந்த சகோதரனுக்கு அந்த சொத்துக்கான கைமாறுதலை வந்து வாங்கினாரா வாங்கலையா அப்படிங்கிறத சொல்ல உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று கீழமை நீதிமன்றம் வந்து அவருடைய அண்ணன் சட்டப்படி கிரயமாக வாங்கின சொத்தானது சட்டப்படி செல்லும் அப்படிங்கிறத வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வழங்கிறாங்க. இந்த கீழமை நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்பை எதிர்த்து இந்த எதிர்மனுதாரராக வரக்கூடிய இந்த மகன் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாரு. அந்த மேல்முறையீட்டில் அவர் சொல்லக்கூடிய விவாதங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுடைய சுய சம்பாத்திய சொத்தில் எனக்கும் சரி பங்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டாக வைக்கிறாரு. இரண்டாவது பாயிண்டில் அம்மா வாங்கின டேட்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் தான் அந்த சொத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு வரேன். அப்படி விவசாயம் பண்ணிட்டு வர்றதுக்கான எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து இரண்டாவது பாயிண்டாக வைக்கிறாரு. மூணாவது பாயிண்டில் அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது தான் அந்த சொத்தை வந்து என்னுடைய அண்ணன் வந்து மோசடியாக அம்மாவிடம் இருந்து கிரயமாக வாங்கியிருக்காரு. அப்படி கிரயமாக வாங்கின அந்த சொத்து வந்து செல்லாதுன்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி மூணாவது பாயிண்டாக வைக்கிறாரு. அடுத்து நாலாவது பாயிண்டில் வந்து அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து அண்ணன் வந்து கிரயமாக வாங்குறாரு. அப்படி கிரயமாக வாங்கினதுக்காக கைமாறாக என்னுடைய அம்மாவுக்கிட்ட வந்து 6,84,100 ரூபாயை வந்து பணமாக கொடுத்து தான் அந்த சொத்தை வாங்கினதாக கிரயப்பத்திரத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் வந்து தற்போது என்னுடைய அம்மாவிடமிருந்து எந்த ஒரு ஆதாரமும் தற்போது இல்லை. அதாவது பணம் பெற்றதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. அதனால் முழுக்க முழுக்க அம்மாவை ஏமாற்றி தான் அந்த சொத்தை வந்து அண்ணன் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின அந்த சொத்து வந்து செல்லாதுன்னு அறிவிங்க, அந்த சொத்தில் எனக்கும் சரி பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இறுதி தீர்ப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்டுகளை சொல்லி மேல்முறையீட்டில் வந்து தாக்கல் பண்ணுறாரு. அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் வந்து என்ன இறுதி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சொத்தில் இந்த மகனுக்கும், அதாவது இளைய மகனுக்கும் சரி பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த மேல்முறையீட்டு மனு வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த மூத்த மகனுக்கு பாதகமாகவும் இந்த இளைய மகனுக்கு சாதகமாகவும் மேல்முறையீடு வந்து சொல்லிடுறாங்க. இந்த இளைய மகனுக்கு சாதகமாக
மேல்முறையீடு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து இந்த மூத்த மகன், அதாவது மனுதாரர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணுறாரு. எதன் அடிப்படையில் அந்த வழக்கானது பதிவாகிறது அப்படின்னா, என்னுடைய அம்மா கடந்த 28/7/1973 அம்மாவுடைய சுய சம்பாத்தியத்தில் ஒரு சொத்தை வந்து வாங்குகிறாங்க. அந்த சொத்தை அம்மா உயிரோடு இருக்கும்போது எனக்கு வந்து கிரயமாக கொடுத்துருக்காங்க. அப்படி கிரயமாக பெற்றதற்கான அனைத்து ஆவணங்களும் என்னுடைய பெயரில் தான் இருக்குது. அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை. நான் தான் அந்த சொத்தை வந்து இன்றைய டேட்டில் வந்து எல்லா அனுபவமும் பண்ணிட்டு வரேன். அதனால் அந்த சொத்து வந்து முழுக்க முழுக்க எனக்கு தான் சொந்தமானது. மேல்முறையீடு நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை ரத்து செய்து கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து எனக்கு இந்த சொத்து பாத்தியப்பட்டது, எனக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. இறுதியாக எதன் அடிப்படையில் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுதாரருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தை அம்மா உயிரோடு இருக்கும்போது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம். அந்த வகையில் அவருடைய மூத்த மகனுக்கு கிரயமாக கடந்த 24/9/2013 கிரயமாக கொடுத்துருக்காரு. அப்படி கிரயமாக பெற்றதற்கான எல்லா ஆவணங்களும் இந்த மூத்த மகன் பேரில் இருக்குது. அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் தற்போது வரை இல்லை. அந்த சொத்தை வந்து முழுக்க முழுக்க இவர் தான் அனுபவம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தின் அடிப்படையில் இவருக்கு சாதகமாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இரண்டாவது, அந்த தாயிடம் கிரயமாக பெற்றதற்கான கைமாறுதல், அதாவது பணம் கொடுத்தாரு கொடுக்கல அப்படிங்கிறத வந்து இந்த தாய் தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர அவருக்கு பிறந்த மகன், இளைய மகன் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதனால் தாய் அந்த சொத்துக்கான பணத்தையோ அல்லது அதற்கு ஈடாக ஏதாவது பொருளை வாங்கலை அல்லது வாங்கினேன் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டியது இந்த தாய்க்கு தான் முழு உரிமை இருக்கே தவிர அவருக்கு பிறந்த மகன், அதாவது இந்த இளைய மகனுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த கிரயம் பெற்ற சொத்து வந்து முழுக்க முழுக்க சட்டப்படி செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லி சம்பந்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அதாவது சுயமாக சம்பாதித்த சொத்தை அவர் உயிரோடு இருக்கும்போது அதை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்க அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. அவருடைய மகன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஆனால் அந்த தாய்க்கு தேவையான எந்த உதவிகளையும் அவர் வந்து செய்யலை. ஆனால் அந்த தாய்க்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இங்கே உள்ளூரில் இருந்தே அவருடைய இளைய மகன் தான் பார்த்துக்கிட்டாரு. அந்த தாய்க்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும் அனைத்து மருத்துவ உதவிகளையும் அவர் தான் செய்திருந்தாலும் கூட அந்த தாயுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் அந்த சொத்தை வந்து மூத்த மகனுக்கு கிரயமாக கொடுத்துருக்காரு. அப்படி கிரயமாக கொடுத்ததுக்கான எல்லா ஆதாரங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த தாயுடைய முதுமை காரணமாக மருத்துவமனையில் இருந்ததன் காரணத்தினால அந்த தாயிடமிருந்து கையெழுத்து பெறாமல் தாயுடைய கைரேகையை மட்டும் அடிப்படையாக வைத்து அந்த சொத்தானது இவருடைய மூத்த மகனுக்கு கிரயம் பெற்று கொடுத்துருக்காங்க. இந்த கைரேகையை மட்டும் வைத்து நம்ம அந்த சொத்து வந்து போர்ச்சரியாக அல்லது மோசடியாக பதிவு செய்த கிரயப்பத்திரம் அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட முடியாது. அப்படிங்கிறதுக்காக இந்த தாய் வந்து ஏற்கனவே அவருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கு வந்து கிரயம் கொடுத்துருக்காங்க. அப்படி கிரயம் கொடுக்கும்போது அந்த தாய் வந்து அங்கேயும் கைரேகையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதே கைரேகையை தான் இந்த மகனுக்கும் பயன்படுத்தி அந்த சொத்தை வந்து கிரயமாக கொடுத்துருக்காங்க. இந்த தாய்க்கு வந்து கையெழுத்து போட தெரிந்தாலும் கூட அவருடைய வயது மூர்ப்பின் காரணமாக அவரால் கையெழுத்து போட முடியலை. அதன் அடிப்படையில் அவருடைய கைரேகையை மட்டும் வைத்து அந்த சொத்தை வந்து கிரயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கிரயப்பத்திரம் வந்து செல்லாதுன்னு சொல்லி தான் இந்த இளைய மகன் வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து மூத்த மகனுக்கு சாதகமாக கொடுக்குது. மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து இளைய மகனுக்கு சாதகமாக கொடுக்குது. அந்த இளைய மகனுக்கு சாதகமாக கொடுத்த மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தற்போது இந்த மனுதாரருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு சொத்தை வந்து அவருக்கு சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் அல்லது பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த நபர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்க அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. அப்படி இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.